ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் தான். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகணும். அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான். ஸோ கோதுமை 3 கரண்டி போட்டால் 1 கரண்டி வந்து அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மெல்லிஸாக சூப்பராக முருவலாக சுட்டிருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து நல்லா தேங்காய் சட்னி தண்ணியாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து நல்ல மொறுன்னு தோசை சுடும்போது நல்ல கார சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கப் காஃபி, எனக்கும் ஒரு கப் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் காஃபி போட்டுட்டு இருந்தேன். காலையிலே வந்து துணியெல்லாம் வந்து லோட் பண்ணி துவைச்சி முடிச்சாச்சு. ஸோ ஒரு செட் வந்து போட்டு காயமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கு ரியல் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும். முக்கால்வாசி வேலை வந்து ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே செய்யணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாதி செட்டு வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ட தட்டு, அதுக்கப்புறம் காஃபி போட்ட பாத்திரம் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் தேய்ச்சிட்டு கமித்திட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலுமே பேக் பண்ணிடுவேன். அங்கே ஆஃபீஸில் சில டைம் ஃபுட் நல்லா இருக்காது. அதனால எனக்கு வந்து 5 டேஸுமே வந்து லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இது ஒரு நாள் ரொட்டீன் அப்படிலாம் கிடையாது. எப்போல்லாம் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறோமோ அந்த டைம்லேயே வந்து சிங்கையும் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. துணி துவைச்சாச்சு. அதாவது அவங்களுக்கு என்ன லன்ச் பேக் பண்ணானோ அதே தான் எனக்குமே லஞ்சுக்கு. அப்புறம் காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் அப்படின்றதுனால நிறைய டைம் இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து பைபிள் ரீட் பண்ணி நிறைய மெடிடேட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல், இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணாமல் தான் போய் பைபிள் ரீட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். காலையில் வந்து இந்த அவசரத்தில் நம்ம சமைக்கும்போது எண்ணெய் சிந்துறது, அதுக்கப்புறம் மாவு சிந்துறது அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த மாவு சிந்துற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டு அப்படியே போய் நான் பைபிள் ரீட் பண்ண போயிட்டேன். ஸோ அது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மினி கெட்டில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ இது நம்மளுக்கு குக்கிங் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ குடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாட்டிலாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அர்ஜென்ட்டாக குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இண்டக்ஷன் வந்து கேட்டிங்க நிறைய பேர். இதை நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட தான். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து மேகி மைலோக்கு சாப்பாடு வைக்கிறது, எங்களுக்கு ரைஸ் வைக்கிறது, டக்குன்னு குக்கரில் ஆகிற மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இண்டக்ஷனில் தான் பண்ணுவேன். அப்போ கேஸும் வந்து கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானுமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இந்த ஒயிட் கிளாத்ஸ்லாம் வந்து கையில் தான் வாஷ் பண்ணுறது. ஒயிட் டவல்ஸு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பனியன், அதுக்கப்புறம் கர்ச்சீப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒயிட் கிளாத்துமே வந்து தனியாக கையில் வாஷ் பண்ணி நீலம் போட்டு இப்படி காய வச்சுருவேன். நீலம் போட்டால் அது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை நீங்கள் நீலம் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கிளாத்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால நான் எப்போவுமே வந்து இந்த நீலம் போட்டுருவேன். ஸோ நிறைய வர்ஷிப் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாலியாக அந்த மிட் மார்னிங்கை வந்து சூப்பராக கடந்துட்டேன்.
பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெயில் இருந்தது அப்படின்றதுனால காலையிலே துணி வந்து நம்ம வாஷ் பண்ணி காய போட்டதுனால டக்குன்னு காஞ்சிருச்சு. ஸோ ஒரு மிட் மார்னிங் போலவே வந்து நான் எல்லாத்தையுமே மடித்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணுற க்ளோத்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமும் வந்து நல்லா நீட்டாக மடித்து அடுக்கி வச்சுருவேன். எனக்கு இந்த கபோர்டில் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறது, அப்படியே வந்து தூக்கி போடுறது பிடிக்கவே பிடிக்காது. அது வெளியில் இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, நல்லா நீட்டாக மடித்து வைக்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். சில டைம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் அவங்க எடுக்கும் போது கண்டிப்பாக கலைப்பாங்க. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து அது ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. எப்போல்லாம் அந்த சைட் போகிறேனோ அதை வந்து ஒரு வாட்டி மடித்து விட்டுற மாதிரி தான் இருக்குது. எல்லா நாளும் இதே மாதிரியும் இருக்காது. சில டைம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு தோணும். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்தோடனே பால்கனிக்கு கீழே இருந்து கூப்பிட்டாங்க. ஸோ மேகி மேலும் கரெக்டாக அந்த கார் சவுண்டுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. காரோ பைக்கோ நம்மளோட ஐட்டம் வந்து அவங்களுக்கு தனியாக தெரியும். நம்ம வண்டி தான் இது, நம்ம வீட்டு ஆளுங்க தான் வராங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து வீடு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு மாப் போடுறதுக்கு மட்டும் ரோபோட் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது வந்து நல்லா மாப் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலை குளிச்சிருந்ததுனால தலையெல்லாம் நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீப்பு போட்டு நல்லா வாரி ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு பின்னல் போட்டு வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விடும்போது நல்லா ஸ்டிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் முடி நல்லா கொட்டுது. இப்போ வந்து நான் ஹேருக்கும் அதே மாதிரி ஃபேஸுக்குமே வந்து ஒரு ஹோம்மேட் விஷயம் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவில் நான் வந்து போடுறேன். இது வந்து எனக்கும் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. நான் டெய்லியும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் எனக்கு இருக்குது. கொஞ்சம் ஸ்கின்லேயுமே சரி, ஹேர்லேயுமே சரி, ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நைட்டுக்கு வந்துட்டு தோசை மாவை நெக்ஸ்ட் நாள் அரைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு உண்டான உளுந்து, அரிசி எல்லாத்தையுமே கழுவி ஊற வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ்க்கு போட வேண்டிய பேக்கையுமே போட்டாச்சு. ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா இப்படி தான் போகும். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you all in another video. Take care and bye.